நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேன்னாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிடுச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், சந்தோஷமா இல்லடா. நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கழனா இருப்பான். கெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? என்ன ஏன்டா வாருங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க கீதா, டிஃபன் சாப்பிட போலாம். இல்ல, முன்னாடியே சாப்பிட்டேன். கீதா எப்பவும் இதுல எல்லாம் முன்னாடி தான். பசிக்குதுடா, சீக்கிரம் வாங்கடா. சும்மா வாக்கித்த 2வது தடவை சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேரம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கடா. அலையிறான்டா டேய். பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? தர்றேன்னு சொன்னவன் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது? நாம ஒண்ணு நினைக்க பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார். என் தங்கச்சிங்களை நினைச்சீங்களா? அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்ன தத்தளிக்க வச்சுட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதடா. மாப்பிள்ள தோப்பனார்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர்நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செத்த இரு, இத வந்துட்டேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுடும் போல் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ளை நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு? டேய் வாசு, என்னாச்சு? சேகர், கிளர்க்கு பணம் கிடைக்கலன்றாரு. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு நடக்கிற சந்தோஷமான விஷயம் தான்டா. கல்யாணம் நடக்குமா சேகர்? நிச்சயம் நடக்கும்டா. பையனோட அப்பாட்ட பேசி பாப்போம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், நீ ஏன்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா போலாம். வாங்கடா. அதெல்லாம் முடியாதியா. நேரத்தை கொண்டு பேசிக்கிட்டு வசதி இல்லைன்னா பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த வரியா, நாங்க ஒண்ணு கிள்ளுகிற இல்ல, இப்பவே புறப்படுறோம். சார், நடந்தது நடந்துருச்சு. நீங்க பெரியவங்க. பணம் விஷயத்துல பெரிய வச்சுட்டு இருக்குது. பணம் இருந்தா தான் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. போக வெளியே. சார் ப்ளீஸ். யோ, நீங்க எல்லாம் யாரியா? உங்ககிட்ட நியாயம் பேச இங்க வரல. உங்க வேலையை வர போகையா வெளியே. யோ நிறுத்தியா? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? உன் பையனை உதைச்சு தாலி கட்ட வைப்போம். வேண்டாண்டா குமார், என் தங்கச்சி ஒரு முருக குடும்பத்துக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. ஏய், கோவப்படாதீங்க. கல்யாணம் நடக்கணும். சார், கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. தயவு செஞ்சு அதை ஒரு வியாபாரமாக்கிடாதீங்க. கேவலம் காக்கா குருவியெல்லாம் தான் உணவை தானே தேடிக்கிறப்ப மனுஷனால சுயமா வாழ முடியாது. ஏப்பா, நீ நல்லாதான் இருக்க, நல்லாதான் பேசுற. நீயே கல்யாணம் பண்ணிக்கிய. ஏன் காக்கா குருவியெல்லாம் வாழ போனாலும் வாழ முடியாதா? வாழத்தான் போறாங்க. இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சேகர், ஒரு நிமிஷம். கீதா, நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியும். இது அர்த்தம் இல்லாது. இல்ல சேகர், உங்களாலதான் மீனாவுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். வாழ்வு கொடுங்கன்னு உங்களை தான் என்னால உரிமையோட கேட்க முடியும். இதே உரிமை என்னோட வாழ்க்கையில கடைசி மட்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயத்தினாலதான் சொல்றேன், நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னால கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது. என்னோட கதை சீக்கிரம் முடிய போற ஒண்ணு. கீதா, என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு.
நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ ஏதேதோ பேசாத. சேகர், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க நினைக்கிறபடி ஆண்டவன் எனக்கு மென்மையான இதயத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து குறையும் கொடுத்திருக்கான். யாராலையும் தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து கொடுத்திருக்கான். கீதா, இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க. இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க. சொல்லிருந்தா சொல்லிருந்தா எனக்காக வருத்தப்பட்டிருப்பீங்க. 2-3 டாக்டர் அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. எனக்காக யாரும் வருத்தப்படுறதை நான் விரும்பல. கீதா, என்கிட்ட எப்படி பேசுற? ஆமா, உங்ககிட்ட தான் பேச முடியும், பேசுவேன். சேகர், இப்ப எனக்கு தேவையில்லை சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க. கீதா, இதுதான் உன்னோட முடிவா இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்ற நிரூபிக்க நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில வச்சு என்ன நீ கொன்னுட்ட கீதா. இல்ல சேகர், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இதை விட பெருசா நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு.